உங்கள் ஃப்ரெண்டில் யாரெல்லாம் இப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ட்ரீட் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போய் வச்சு செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சீனை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்படி தாங்க சந்தோஷமாக ஆரம்பிச்சிச்சு ட்ரீட்டு முடிஞ்ச உடனே, அதாவது சோத்தை சாப்பிட்டு முடித்த உடனே, லைட்டாக லெமன் சோடா குடித்தா நல்லா இருக்கும்டி அப்படின்னு நாங்கள் 2 பேர் தெரியாமல் கேட்டுட்டோம். கேட்ட உடனே என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோடா கிடைக்குதுன்னு கூப்பிட்டு வந்திருப்பான்னு நினச்சிங்க. அதுதான் இல்லை, பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. எதுக்குடி அப்படின்னு கேட்டால், நடந்து போனால் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிடும்னு சொன்னான். எதுக்குடி சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகணும்? கொஞ்சம் தூரம் நடந்தால் ஜூஸ் ஷாப் வரப்போகுது, அப்படியே நடந்து போனால் நம்ம ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னா. நம்பி வந்தேன். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டில் உட்கார விட்டா. பஸ்ஸு வரும் வரும் வரும்னு பார்த்தா பஸ்ஸெல்லாம் வரலை. பஸ்ஸு பார்க்க நாங்கள் தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் டயர்டாயிடுச்சு. ஜூஸ் வருதோ இல்லையோ, பஸ்ஸு வருதோ இல்லையோ, மயக்கம்தான் வந்தது மிச்சம். ஆமாம், ஒரு குடை சாஞ்சிருச்சு. அடுத்த குடை சாயறதுக்குள்ளேயாவது பஸ் வருமாடின்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம். பஸ்ஸு வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. வந்துச்சு ஒரு பஸ்ஸு, காசு கொடுத்து போகணுமா. காசு கொடுக்காத ஒரு பஸ் வந்துச்சு. அதாவது நம்ம விஜய் அமைச்சிருப்பார் இல்லையா, அண்ணன் விஜய் அமைச்சிருப்பார் இல்லையா, அந்த பஸ்ஸில் தங்கச்சி வாம்மா அப்படின்னு கூப்பிட்டு போவாருன்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கின பஸ்ஸை வா போகலான்னு சொல்லிட்டு மனசு திருப்தியாக கூப்பிட்டு வந்தா எங்கள் நண்பி. எங்கே உட்காந்துருக்கான்னு தானே பார்க்குறீங்க? ஸ்பெஷல் சீட்டில் உட்காந்துருக்கா. அங்கே கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் முகத்தை காட்டுறின்னு சொன்னால் வேணாம், மேக்கப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு வேற கலாய்க்கிற மாதிரி கலாச்சிட்டா. அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினச்சா அடுத்த ரவுண்டுக்கு ஓட விட்றா, அடுத்த பஸ்ஸுக்கு. ஆமாம், கோயம்பேடுலேருந்து வேறு பஸ் பிடிக்க வேணாமா? ஏன்னா நான் காணாமல் போயிடுவேனா, அந்த பஸ்ஸில் மாறி ஏறிடுவேனா. அதனால இந்த அம்மா ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து என்னவோ கூப்பிட்டு வர மாதிரி. வரதே ஓசி பஸ்ஸு, இதில் வேற வாடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஜூஸ் கிடைக்குதுன்னு கூப்பிட்டு போகணும்னு நினச்சிங்க. அதுதான் இல்லை, என் வண்டிக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த லெமன் சோடா வாங்கி தரேன்னு சொல்லி 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 கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு.